50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாய்ன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல. விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், இந்த சிரிப்போட போகணும்டா நீ. அதிபருக்கு எப்பவுமே இதே வேலைதான். யாரெல்லாம் உயிரோடு இல்லையோ அவங்களெல்லாம் திரும்பி 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 சாகடிக்கிறது தான் இந்த ஆளுக்கு வேலை. மேதகு பிரபாகர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவரை வச்சு இவர் சொன்ன பொய்க்கு அளவே இல்லை. உதாரணத்துக்கு ஆமக்கரி, AK-47 சுட்டது, துப்பாக்கி பயிற்சி கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போயிருக்கலாம். வாயில் வரதெல்லாம் வளருவான், அது வேற. இப்ப புதுசா அடுத்த ரூட் எடுத்திருக்கான். ஐயா பாரதி ராஜா அவர்கள் சாகிறதுக்கு முன்னாடி இவர் முதலமைச்சராக ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப புது ரூட் ஒன்று எடுத்து வளரிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்குற உன்னோட தம்பிகள் கூட, உன்னோட ஆம குஞ்சுகள் கூட இனிமேல் உன்னை நம்ப மாட்டாங்க. அது நல்லா தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் ஒரு தடவை தான் சாவாங்க. ஆனா உன்னால தினம் தினம் மேதகு பிரபாகர் அவர்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப பாரதிராஜா அவர்களும் சாகிறாரு. நிறுத்திரு சீமான், அசிங்கமா இருக்கு.